everyone, welcome to V-lite Design Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கியூட்டான ஜும்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா நீட் பண்ண பால் ஆஃப் கிளே எடுத்திருக்கேன். இப்போ ஜும்காவோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஜும்கா மோல்டில் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் நம்பர் 6 எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் லைன் பண்ணிவிட்டு கிளேயை டங்க் பண்ணி கிளே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணி எடுத்த கிளே பாலை மறுபடியும் அதே ஜும்கா மோடில் வச்சு அந்த ஜும்கா ஷேப்க்கு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் லைன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறப்போ அந்த ஷேப் டிஸ்டார்ட் ஆகாமல் வெளியே வரும். பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உள்ளே இருக்கிற இந்த எக்ஸஸ் கிளேயை ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் டூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது மார்க்கெட்டில் கிடைக்குது, டெரகோட்டா டூல்ஸ்ன்னு சொல்லி. நான் வேணால் ஃப்யூச்சரில் ஒரு டூல்ஸ் என்னெல்லாம் டூல்ஸ் இதுக்கு கிடைக்குது யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க டூல்ஸுக்கெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜும்காக் பண்ணி வச்ச பேஸை எடுத்து உங்கள் பாம்பில் வச்சுட்டு அது டிஸ்டார்ட் ஆகாத மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இந்த டூலில் கொஞ்சம் ஆயில் லைன் பண்ணி நான் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிளில் ரோல் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் கிளே வெளியே வந்துடும். ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க அந்த சைட் வால்ஸை, ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஜும்காவோட வெயிட் ½ டிக்ரீஸ் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் பீட்ஸ் இல்லை குங்குரு பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கான திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணுறப்போ அந்த நிக்ரோம் வயர் பார்த்தீங்கன்னா வெளியே குத்திக்கிட்டு வெளியே வராமல் கரெக்டாக உள்ளே இருக்கும். நான் ஒரு பால் டூல் எடுத்திருக்கேன். இந்த டூல் எதுக்குன்னா நம்ம ஸ்கூப் பண்ணி இடத்த வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக. அதில் கொஞ்சம் ஆயில் லைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கூப் பண்ணி எடுத்த இடம் வந்து ஸ்மூத் ஆகிடும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கிளே வந்து நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி லெதர் ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டிக்கியாவோ இல்லை ரொம்ப ஹார்டாகவோ இருந்துச்சுன்னா, ஹார்டாக இருந்தால் கிராக் ஆகும், ஸ்டிக்கியாக இருந்தால் உங்களால் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கிளேயை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ லெதர் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
பாடி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் ஆயில் லைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். இம்ப்ரெஷன் சரியாக வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வைக்கிறீங்களான்னு லைட்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறமா இம்ப்ரெஷனை நல்லா டீப்பாக கொடுங்க. அடுத்து நான் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சோட கேப் எடுத்திருக்கேன். ஏற்கனவே போட்டிருக்க சர்க்கிளை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. பாருங்க, அந்த ஷேப் கொஞ்சம் மாறிடுச்சு. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது மறுபடியும் அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு ஆஸ் யூஷுவல் ஜும்கா மோல்டு எடுத்து கொஞ்சம் நல்லா ஆயில் லைன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அந்த ஜும்கா பேஸ் செஞ்சுருக்கோம்ல அதை மறுபடியும் உள்ளே வச்சு திருப்பி நீங்கள் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோல், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் மைல்டாக ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா திருப்பி அதே ஜும்கா ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து நான் டிசைன் பண்ணுறதுக்காக ஆஸ் யூஷுவல் இந்த நைஃப் எடுத்திருக்கேன். இந்த இம்ப்ரெஷன் கொடுக்குறப்ப எப்பயுமே நீங்கள் எந்த இம்ப்ரெஷன் கொடுத்தாலும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் மறுபடியும் இன்னொரு பக்கம் அதோட ஆப்போசிட் சைடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் லைன்ஸ் கிடைக்கும். அது நான் அப்படி தான் லைன்ஸ் கொடுப்பேன். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் லைன்ஸ் கிடைக்கிறப்போ நீங்கள் கலர் எப்படி கொடுத்தாலும் நல்லா வரும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஜும்கா மோல்டில் வச்சு அதோட பழைய நார்மல் ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. டிசைன் பண்ணுறது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன வேணால் டிசைன் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த ஜும்காவை நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணால் உங்கள் சாரீக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காஸ்டியூம் தகுந்த மாதிரி அதில் என்ன டிசைன் இருக்குது. இப்போ சாரீக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க பார்டர் மாதிரி இல்லை அதில் இருக்க மோட்டிவ்ஸ் மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். அப்போ இன்னும் மேட்சாக உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஆப்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளெயின் ஜும்கால நம்ம கொஞ்சம் லாலிபாப் பீட்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். அதை அட்டாச் பண்ணோடனே இன்னும் ரொம்ப அழகா, இன்னும் கொஞ்சம் கிராண்டா ஆயிடும் இந்த ஜும்கா. பீட்ஸ் அட்டாச் பண்றப்போ கொஞ்சம் ரொம்ப பக்கத்துல சொருகாம கொஞ்சம் லைட்டா கேப் விட்டு சொருகுங்க. ஏன்னா எப்பயுமே கிளே காய ஷ்ரிங்க் ஆகும். ஃபயர் பண்ணுறப்ப வேற கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ரொம்ப பக்கத்தில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றோட ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் உங்களோட அலைன்மெண்ட் போயிடும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு, அது ஷ்ரிங்க் ஆனாலும் இடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி இடம் விட்டு அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஃபயர் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ஷ்ரிங்க் ஆகி ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு வரும். பீட் அட்டாச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த nicrome வயர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற இடத்துல வெளியே வந்து நீட்டிட்டு இல்லாமல் இருக்கும், உங்களை ஹர்ட் பண்ணாமலும் இருக்கும்.